ஓரடர்ந்த காட்டில் சிட்டு என்ற அணிலும் குட்டி என்ற குரங்கும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். ஒருமுறை அந்த காட்டில் பயங்கரமான வறட்சி ஏற்பட்டது. மரம், செடி, கொடிகள் எல்லாம் காய்ந்து போயின. விலங்குகளுக்கு சாப்பிட கூட உணவு கிடைப்பது கஷ்டமாக இருந்தது. ஆனால் சுறுசுறுப்பான சிட்டு அணில் வறட்சி வருவதற்கு முன்பே நிறைய பழங்களையும் கொட்டைகளையும் தன் பொந்துக்குள் சேமித்து வைத்திருந்தது. ஒரு நாள் மதியம் வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருந்தது. சிட்டுவும் குட்டியும் ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது தள்ளாடியபடியே ஒரு வயதான மான் அந்த மரத்தடிக்கு வந்தது. அந்த மான் மிகவும் சோர்வாக இருந்தது. மேலே பார்த்து அது, குழந்தைகளே, நான் 3 நாட்களாக ஒன்றும் சாப்பிடவில்லை. தாகமும் பசியும் என்னை வாட்டுகிறது. உங்களிடம் சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுத்து உதவுங்களேன் என்று கெஞ்சியது. இதை கேட்டதும் சிட்டு அணிலுக்கு மிகவும் பாவமாக இருந்தது. தாத்தா, கவலைப்படாதீர்கள், என்னிடம் கொஞ்சம் கொட்டைகள் இருக்கின்றன, இதோ கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் பொந்துக்குள் செல்ல திரும்பியது. உடனே பக்கத்தில் இருந்த குட்டி குரங்கு சிட்டுவின் வாளை பிடித்து இழுத்தது. சிட்டு, நீ என்ன முட்டாளா? காடே காய்ந்து போய் கிடக்கிறது. நமக்கே உணவு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று தெரியவில்லை. நீ கஷ்டப்பட்டு சேமித்த உணவை இந்த மானுக்கு ஏன் கொடுக்கிறாய்? கொடுக்காதே. ஒன்றுமில்லை என்று சொல்லி விரட்டிவிடு என்று தடுத்தது. இதுதான் ஈவது விலக்குதல். அதாவது, ஒருவன் உதவி செய்ய போகும்போது அதை தடுப்பது. சிட்டு அணில் குட்டி குரங்கை பார்த்து சொன்னது, குட்டி, இது தவறு. இந்த மான் தாத்தா இப்போவே மயங்கி விழுந்து விடுவார் போல் இருக்கிறது. உதவி செய்வதை தடுக்காதே என்று உறுதியாக சொன்னது. சிட்டு உடனே தன் பொந்துக்குள் சென்று கை நிறைய கொட்டைகளையும் ஒரு சிறிய பழத்தையும் கொண்டு வந்து அந்த மானுக்கு போட்டது. அந்த உணவை சாப்பிட்டதும் மானுக்கு உயிர் வந்தது போல் இருந்தது. அது கண்களில் நீர்மல்க நன்றி சொன்னது. நன்றி குழந்தாய், என் பசியை போக்கினாய். கைமாறாக உனக்கு ஒரு நல்ல இடத்தை காட்டுகிறேன். இந்த மலையின் பின்பக்கம் ஒரு சிறிய நீரோடை இருக்கிறது. அதன் கரையில் இன்னும் சில மரங்களில் பழங்கள் இருக்கின்றன. யாரும் அந்த பக்கம் செல்லாததால் நிறைய பழங்கள் அங்கே கொட்டி கிடக்கின்றன. நீங்கள் அங்கே சென்று பசியாருங்கள் என்று சொல்லிவிட்டு மான் சென்றது. இதை கேட்டதும் குட்டி குரங்குக்கு ஆச்சரியமாகவும் அதே சமயம் வெட்கமாகவும் இருந்தது. சிட்டு, என்னை மன்னித்து விடு. நீ அந்த மானுக்கு உணவு கொடுப்பதை தடுத்தேன். நீ மட்டும் என் பேச்சை கேட்டு உதவி செய்யாமல் இருந்திருந்தால் அந்த பழத்தோட்டம் பற்றிய ரகசியம் நமக்கு தெரிந்திருக்காது. ஈவது விலக்கேல் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் இப்போது எனக்கு புரிந்துவிட்டது என்றது. அன்று முதல் குட்டி குரங்கு யாருக்கு உதவி செய்தாலும் அதை தடுக்கவே இல்லை. தானும் எல்லோருக்கும் உதவ ஆரம்பித்தது. இந்த கதையின் நீதி, நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும். உங்கள் நண்பர்களோ அல்லது வேறு யாரோ யாருக்காவது உதவி செய்யும் போது ஏன் கொடுக்கிறாய், கொடுக்காதே என்று அவர்களை ஒருபோதும் தடுக்கக்கூடாது.